வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட் நேம் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம நிலக்கடலை காரக்குழம்பு பார்க்க போகிறோம். கூடவே அதோட பெனிஃபிட்ஸும் பார்த்துடலாம். நம்ம 1/4 கப்பு கடலை எடுத்துக்கோங்க. பச்சை கடலை எடுத்துகிட்டு அது முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 8 விசில் நான் விட்டு வேக வச்சு எனக்கு கரெக்டாக இருந்தது. அது அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பவுடர் ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் முழு தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் அதிகமாக சேர்த்துக்க வேணாம், 1/4 ஸ்பூன் போதும். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து தாளிக்க சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு சின்ன வெங்காயம், கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுடலாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்து இருக்குது, விட்டமின் இ இருக்குது, மெக்னீஷியம், பொட்டாசியம், மேக்னீஸு, நார்ச்சத்து இதில் நிறைய இருக்குது. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் இப்படி உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது விட்டமின் இ இதில் அதிகமாக இருக்கனால தோல் பராமரிப்புக்கு இது ரொம்பவே நல்லது. அதாவது தோலில் சுருக்கம், கருவளையம், சொரியாசிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த கடலை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிடலாம். நல்லா பெரட்டினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கடலையை உள்ளே சேர்த்தாச்சு. அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். நம்ம கலந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து திக்காக கரைச்சிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. நான் கூடவே நம்ம வறுத்த ஜாமான் இருக்குது இல்லைங்களா, அதை அரைச்ச பவுடரையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம தேவைக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க வச்சிடலாம். இதில் கடலை சாப்பிட்டீங்க அப்படின்னா மன அழுத்தம் குறையறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதே போல் நம்ம உடலில் சிலோட்டினோட அளவு குறைஞ்சது அப்படின்னா தான் மன அழுத்தம் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அந்த மன அழுத்தம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கடலை சாப்பிட்டோம் அப்படின்னா சிப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிலம் நம்ம உடலில் சுரக்கிறது சிரோட்டின் அளவை அதிகப்படுத்தி மன அழுத்தத்துலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயில் ஓரங்களில் பிரிஞ்சு வந்திருந்தது. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு 1 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்க விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒரு துண்டு அளவு வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சிருட்டோம். நல்லா கொதிச்சிருச்சு. அந்த புளி அந்த மசாலா பவுடரோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா குழம்பு கொஞ்சம் திக்காய் வந்துருச்சு நமக்கு. இந்த ஸ்டேஜில் மேலால் நம்ம மல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவு திக்கான தேங்காய் பால் உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஹீட்லேயே இந்த தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா மேலால் 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது அப்படியே ஹீட்டோடையே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. மூடி போட்டு வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம மதியம் லஞ்சுக்காக இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மதியம் லஞ்ச் டின்னர் நீங்கள் இதுக்குனாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் வெள்ளை சாப்பாடோட இந்த காரக்குழம்பு வச்சு சாப்பிடல அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.